ஓம் ஸ்ரீ சாய்ராம். 25 வருஷ காலமா கை கால்கள் இயங்காம இருந்த ஒரு இளைஞனுடைய கை கால்களை இயங்க வைத்த சத்யசாய் அற்புத நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ சத்யசாய் நிறுவனத்துடைய கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியின் சேர்மனா இருந்தவர் S.A. பத்தேர். அவர் டர்பன் பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு சிறந்த சத்யசாய் பக்தராக இருந்தார். முதன்முறையாக 1970 வருஷம் பாம்பேல தர்மக்ஷேத்ரால தான் சத்யசாய் பாபாவுடைய தரிசனத்தை பெறுறார். அதற்கு அப்புறமாக 1 மாத காலம் சுவாமி கூட தங்குறதுக்கான ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகிறார். அப்போ அவர் பர்த்தியில இருக்கும்போது ஒரு வயதான பெண் தன்னுடைய மகன் கை கால் வரவே இல்லை, நடக்க முடியாத அவனை அழைச்சிட்டு வந்து அன்னைக்கு சேவையில் இருந்த பத்தேர் கையில் அவனை ஒப்படைச்சிட்டு பெண்கள் பகுதியில் உட்கார போறாங்க. ஏன்னா தம்பதிகளாகவே இருந்தாலுமே ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக அமர்ந்து சுவாமி தரிசனம் வாங்குறது தான் பர்த்தியில் இருக்கக்கூடிய ஆசிரம நியதியாக கடைபிடிக்கப்படுது. அதனால அந்த அம்மா பையனை ஒப்படைச்சிட்டு போறாங்க. அப்போ பத்தேர் அந்த இளைஞனை கஷ்டப்பட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போ அந்த இளைஞன் சொல்றாரு, 12 வயசுல இருந்து எனக்கு கை கால்கள் வரல, ஒவ்வொரு நாளும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பல விஷயங்களை அவர் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ தர்சனம் ஆரம்பிக்குது. சுவாமி வந்துடுறாங்க. இவங்க இருக்க பகுதியை கடந்து சுவாமி போறாங்க. இவங்க 2 பேரும் சுவாமியை வச்ச கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கிறாங்க. போன சுவாமி நின்றுட்டு திரும்பி இவங்க பக்கம் வர்றாங்க. வந்த உடனேயுமே சுவாமி விபூதி வர வச்சு அந்த பையனுடைய வலது கை இடது கைன்னு தடவி வாயில கொஞ்சம் போட்டுட்டு திரும்பி போயிடுறாங்க. சில நிமிடங்கள் கழிச்சு அந்த பையன் பத்தேரை கூப்பிட்டு சொல்றான், என்னுடைய உடம்புல ரத்த ஓட்டம் சீரா போற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தன் கையை 2 கையும் அசைச்சு பார்க்கறான். அசைக்க முடியுது. மெல்ல எந்திரிக்கிறான். அவனால நிக்க முடியுது. அவனுக்கு 25 ஆண்டு காலமாக சிறைவாசப்பட்டிருந்தான் அந்த முடக்குன்ற வியாதியால. இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்ற அந்த பேர் ஆனந்தம், சுவாமி கொடுத்த அந்த விபூதி ஆனந்தம் போது அவனுக்கு அந்த ஆச்சரியம் அழுகையை தான் தந்தது. அவன் நன்றியையே அவன் அழுகையாக வெளிப்படுத்தினான். அதை பக்கத்திலே இருந்து பார்த்த அந்த பத்தேருக்குமே அந்த அற்புதம் அவருடைய இதயம் வரைக்கும் போய் அவரும் உருகி சுவாமியை கும்பிட ஆரம்பிச்சார். தூரத்துல இருந்து தன் மகன் பக்கத்துல சுவாமி போனாங்களே என்ன ஆச்சுன்னு கவனிச்சுட்டு இருந்த அந்த அம்மாவும் தன் பையன் கை கால் அசைக்கிறத பார்த்தோனையும் அவங்களுக்கு சுவாமிக்கு நன்றி சொல்றதை தவிர எதுவுமே தெரியல. ஆக சுவாமியுடைய விபூதியை நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட அற்புதமும் மிக எளிமையா நடந்துருது. அது இன்றைய காலம் கட்டம் வரைக்குமே அந்த அற்புதம் நிகழத்தான் செய்கிறது. நாமும் நம்பிக்கையோட அந்த விபூதியை ஏற்போம். சாய்ராம். ஜெய் சாய்ராம்.